சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா வரணும், எதிர்கட்சிலாம் நீங்க விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா வரணும், எதிர்கட்சிலாம் நீங்க விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா வரணும், எதிர்கட்சிலாம் நீங்க விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். விஜய் தொடர்பான கேள்விக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளிக்க மறுத்து நன்றி வணக்கம் என கூறி சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் அதிமுகவினருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைமை கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக தலைவர்கள் விஜய் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். செல்லூர் ராஜு அவர்கள் இதற்கு முன்னாடி விஜய் தொடர்பான கேள்வி எழுப்பிய பொழுது, தாவேக தொடர்பாக கேட்ட பொழுதெல்லாம் பேசியிருக்கிறார். ஆனா இந்த முறை தவிர்த்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரியாக்ஷன் அவங்க தரப்புல இருந்து வந்துச்சு? நிச்சயமாக இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பேசிய போது விஜய் குறித்தான கேள்விக்கு, அதாவது விஜய் முதல்வராக அறிவித்திருக்கிறார்கள், இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நன்றி வணக்கம் என்று கூறி சென்று விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் மனு அளிக்க வந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் தொடர்பான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் கேள்விகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் விரிவான விளக்கம் அளித்து எடுத்து கூறியதாக தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக முழு மனதாக வரவேற்கிறது என்றும், திமுக தொகுதி கூட்டங்களில் சிறப்பு திருத்தத்தை ஆதரிக்கிறது என்றும், நீதிமன்றத்தில் மற்ற இடங்களில் மேலே எதிர்ப்பு அளவில் வீரிய மீட்டிங் தொகுதி செயல்பாடுகள் திமுக ஆதரிக்கிறது என்றும், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். கடந்த பல மாதங்களுக்கு முன்பு திமுக பொய்யாக அரசு அதிகாரிகள் என கூடி மக்களிடம் அடையாள அட்டை ஆதரவு உள்ளிட்டவர்களை பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். செய்தியாளர்கள் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார். விஜய் தலைமையிலான கூட்டணி என அறிவித்திருப்பது தொடர்பாகவும், விஜய் முதல்வர் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கூறியதற்கு நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. சிபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்ற போது கூட்டணி குறித்து எதுவும் பேச வேண்டாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் விஜய் குறித்து கேள்விக்கு மறுப்பு தெரிவித்து நன்றி வணக்கம் என்று சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.